ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் தொடர் கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். செந்தில் ஆஃபீஸில் ராஜேந்திரன்றவர் பணத்தை எடுத்துக்கிட்டு வராரு. நீங்கள் நல்லபடியாக எனக்கு வேலை முடிச்சு கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி. இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டியதுன்னு சொல்லிட்டு செந்தில் மேஜையில் 2 கட்டு பணத்தை வைக்கிறாரு. அதில் செந்தில் பார்த்துட்டு பியூன் கிட்ட, ஏன் இவர் இது மாதிரிலாம் பண்ணுறாரு, என்ன இது அப்படின்றாரு. உடனே பியூன் சார் சார் நீங்கள் கோவப்படாதீங்க, நான் கூப்பிட்டு போயிடுறேன் இவரை, ஏன் சார் இது மாதிரி பப்ளிக்காக இதெல்லாம் செய்கிறீங்க, வாங்க அப்படின்னு பியூன் கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போனப்போ செந்திலுக்கு ஒரே யோசனையாக இருக்குது, ஒரே தலைவலியாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. ஏன்னா செந்தில் நேர்மையான ஆஃபீஸர். அவங்க அப்பா சொன்னதை நினச்சி இப்போ ஞாபகத்துக்கு வருது அவருக்கு. நேர்மை, நியாயம், நீதி ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையும் வந்தாலும் அதை இழக்கக்கூடாது. அப்படி அதை இழக்கிறானா அவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி செந்திலை ரொம்ப நேர்மையோடு வளர்த்துருக்காரு அவங்க அப்பா பாண்டியன். அதை நினச்சி செந்தில் வேதனைப்படுறாரு. நம்ம அப்பா இப்படிலாம் சொன்னார், நம்ம எப்படி தப்பு பண்ணுறதுன்ட்டு. உடனே பியூன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உடனே காசு எடுத்துக்கிட்டு கொடுக்குறாரு. கொடுத்ததும் ஏஐ சாருக்கெல்லாம் கொடுத்துட்டேன், அப்படியே நானும் என் பங்கும் எடுத்துக்கிட்டேன் சார், இது உங்களோட பங்கு சார் அப்படின்றாரு. உடனே செந்தில் பியூனை பார்த்து கேட்குறாரு, இது பணம் வாங்குறதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் இதில் என்ன சார் இருக்குது, நீங்கள் வாங்கலைன்னா இன்னொருத்தவங்க வாங்கிட்டு போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நம்மளும் எப்போ சார் வாழ்க்கையில் முன்னுக்கு வரது, வாங்கிக்கோங்க சார், அதெல்லாம் பயப்படாதீங்க, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் சார் கமிஷன் விஷயம்லாம் அப்படின்னு சொல்லி பியூன் முடிச்சிடுறாரு. உடனே செந்தில் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்புறம் செந்திலுடைய மாமனார் கால் பண்ணுறாரு. மாப்பிள்ள அப்படின்றாரு. மாமா சொல்லுங்க மாமான்றாரு. ராஜேந்திரன் சொன்னார் மாப்பிள்ள அப்படின்றாரு. என்ன மாமா அவர் திடீர்னு பணத்தை எடுத்து டேபிளில் வச்சிட்டாரு அப்படின்றாரு செந்தில். அவர் பணம் தருவாருன்னு தானே மாப்பிள்ள அவர் அங்கே வரவே சொன்னது, இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, வீட்டுக்கு போங்க மாப்பிள்ள, நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு அவங்க மாமா. செந்தில் வீட்டுக்கு வராரு. உடனே மீனா கதவை திறக்கிறாங்க. என்னங்க வேலை அதிகமா, மூஞ்சிலாம் சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே செந்தில் ஆமாம் இல்லை அப்படின்னு ஒரு மாற்றி மாற்றி பதில் சொல்கிறாரு. உடனே மீனா கேட்குறாங்க, நான் வேலை அதிகமானு தான் கேட்டேன், அதுக்கு ஏன் இப்படி திருட்டு வேலை செஞ்ச மாதிரி முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் காலையில் கோவமாக பேசினேன், அதனால் உங்களுக்கு எதனா கோவமாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே செந்தில், ஆமாம் நீ எதுக்கு காலையில் அப்படிலாம் பேசின மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விடுங்க, நான் ஒரு மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி நீங்கள் போங்க, போயிட்டு நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன், உட்காருங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க மீனா. உடனே அவங்க வீட்டுக்கு அப்பா அம்மா வராங்க, மீனாவுடைய அப்பா அம்மா வராங்க செந்திலை பார்க்கறதுக்கு. என்ன திடீர்னு இந்த சைடு காத்தடிச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க மீனா. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா உங்களை பார்த்துட்டு போகலாம், மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. சரி நான் காஃபி போட்டு வரேன்ட்டு மீனா உள்ளே போய் காஃபி போடுறாங்க. காஃபி போடும்போது உடனே மீனாவுடைய அம்மா சமையல் கட்டுக்கு போய், என்னடி இப்போ நைட்டுக்கெல்லாம் நீ தான் சமைக்கிற போல இருக்கு, பரவாயில்லையே அப்படின்றாங்க. ஆமாம் பாதி நாள் சமைப்பேம்மா, இல்லைன்னா பாதி நாள் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன்றாங்க. என்னது, நீ மாமியார் வீட்டுக்கு போறியா, நீ வேற எங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வாங்கின்னு தூரமாக போயிடுறீ, அப்போ தாண்டி அடிக்கடி அங்கே போகாமல் இருக்க முடியும் அப்படின்றாங்க. அம்மா நீ என்ன சொல்கிற, நீ எனக்கு மாமியார் வீட்டுக்கு போகிறது தான் பிடிச்சிருக்கு, எனக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கை தாம்மா பிடிச்சிருக்கு, தூரமாக போயிட்டா நான் எப்படி அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு போவேன், அதனால் என்னை இன்னொரு முறை வீட்டுக்கு சேர்ந்து போய் வாழ சொன்னாலும் நான் ஓடி போய் சேர்ந்து வாழ்வேன் எங்கள் மாமியார் வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. செந்திலும் பணத்தை பீரோக்குள்ளே வச்சிடறாருங்க. பீரோக்குள்ளே வைக்கும்போது என்ன நினைக்கிறாருன்னா, ஆமாம் இது ஒன்றும் தப்பு இல்லையேன்னு அவர் மனசு தேத்திக்கின்னு தப்பு செஞ்சதை பற்றி பயப்படாமல் அவர் பாட்டுன்னு சொல்லிட்டு பணத்தை பீரோக்குள்ளே வச்சுட்டாரு. அப்புறம் அவங்க மாமனார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாரு. மாமனார் என்ன பேசுகிறாருன்னா, மாப்பிள்ளை இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, நீங்கள் இந்த நியாயம் தர்மம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, எந்த குற்ற உணர்ச்சியும் நினைக்காம பயம் இல்லாமல் சந்தோஷமாக குடும்பம் நடத்துங்க, இதெல்லாம் சகஜம் மாப்பிள்ளை, லஞ்சம் வாங்குறதெல்லாம் நீங்கள் வாங்கலைன்னா என்ன இன்னொருத்தவங்க வாங்குவாங்க, அதனால் உங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த வேலையை நீங்கள் செஞ்சதுனால, இதெல்லாம் தப்பு இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு மீனாவுடைய அப்பா. உடனே மீனா கேட்குறாங்க அவங்க அப்பாட்ட, என்ன மாப்பிள்ளையும் மாமனாரும் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. ஆமாம்மா மாப்பிள்ளை ஒரு வீடு வாங்க போகிறதா இருக்கிறாரு, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்றாரு மீனா அப்பா. உங்கள் மாப்பிள்ளை வீடு வாங்க போகிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மாப்பிள்ளை வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. இது தாங்க நடக்குது. அதுக்கப்புறம்
அப்புறம் வந்து கதிரும் ராஜி என்ன பண்ணுறாங்க, அளவே இல்லாமல் நைட்டில் எழுந்து உக்காந்துக்கின்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் டார்ச் லைட்டு வெளிச்சத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்காங்கங்க. உடனே கதிர் எழுந்து பார்த்து பயந்துடுறாரு, அந்த இருட்டில் ஏதோ உக்காந்துட்டு இருக்குன்னு. அப்புறமா லைட்டு போட்டாக்கா ராஜி தான். ஏன் ராஜி இந்நேரத்துக்கு படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கதிர். இல்லை, நான் படித்தா தானே நான் ஐபிஎஸ்ஸாக ஆக முடியுன்றாங்க. நீ ஐபிஎஸ்ஸாக ஆகணும் தான், அதுக்குன்னு நைட்டு நேரத்தில் கண்ணு முழிச்சுலாம் படிக்க வேண்டாம், நீ வந்து தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்க வைக்கிறாரு. உடனே ராஜி சொல்கிறாங்க, என்ன இவன் படித்தாலும் திட்டுறான், படிக்கலைனாலும் திட்டுறான், இது மாதிரி ஏன் தான் பண்ணுறான்னு தெரில, இன்னொரு வாட்டி எதனா படி கிடின்னு சொல்லட்டும், அவனுக்கு இருக்குது பாரு அப்படின்றாங்க. என்னம்மா தாயே, நீ ஏன் புலம்புற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் என்ன பண்ணுறாரு, அவங்க புக்கு எடுத்து கையில் கொடுத்து ஓரமாக உட்கார வச்சு லைட்டு போட்டு, நீ படிமா தாயே, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை போத்திக்கின்னு தூங்குறாங்க. இன்னைக்கு இதுதான் நடந்தது. நாளைக்கு வரும் கதையில் பின்தொடர்வோம். பாய் பாய், நன்றி, வணக்கம்.